என்ன ஸ்டோரி எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. பட் கேட்குறவங்களுக்கு தானே தெரியும் சொல்கிறேன் என்னை விட. ஸோ இப்போ வரைக்கும் எப்படி போகுதோ அதே அளவுக்கு போகுமா இல்லை போர் அடிக்குமான்னு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் பார்ப்போம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் போர் அடிக்காத மாதிரியே சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ நேற்று வரைக்கும் ஸ்டோரி என்ன பார்த்தோம் அப்படின்னா 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. சாரு, விஜி அண்ட் புவனேஸ்வரி அண்ட் பிரேமா. ஸோ 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. விஜய்க்கும் தெரியும் அவங்க வந்து இவங்க மேலே க்ரஷ் அந்த ஃபீல் இருக்குது அப்படிங்கிறது. பட் விஜய் வந்து அதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்கல. ஸோ கேஷுவலாக அவங்க கூட இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருப்பாங்க நம்மளுடைய சாரு. ஸோ அதை பற்றி பேசலாம். உங்களுக்கு ஏதாவது என் சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் தயங்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது வேணும்னா எங்கள் 3 பேருக்கு யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே போகும். எந்திரிக்கிறது, அவங்களோட ரெஸ்டாரண்ட் போகிறது, வர்றது, 3 பேருக்குள்ளே கலாய்க்கிறது, கிண்டல் பண்ணுறது, இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுங்கிறத இவங்க சொல்கிறது, இவங்க ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இவங்க சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்குற சமயத்தில் நம்மளோட விஜய்க்கு அந்த கனவு அகைன் வரும். இவ்வளோ நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனவு வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா கனவு ஃபஸ்ட்டிலிருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ கனவு வந்து நிறைய பேருக்கு கனவு மாதிரியே தெரியாது இல்லையா? ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கனவை ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து டெய்லி நடக்கிற மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போதைக்கு ப்ரெசன்ட் நடக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி அந்த கிரிக்கெட் மேட்ச்சு, அந்த பசங்களோட விளையாடுறது, கிண்டல் பண்ணுறது, அதில் குட்டையாண்டா கலாய்க்கிறது, இப்படி எல்லாமே அதில் நார்மலாக இருக்கும். அஸ்யூஷுவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரப்பொரி வாங்கி சாப்பிட்டுட்டு போகும்போது திடீர்னு அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஷால் விழும். அது வந்து பார்த்திங்கன்னா கையில் சிக்கிக்கும். சேம் டைம் பக்கத்தில் இருக்கிற முழு மேலேயும் சேர்த்து மாட்டிக்கும். ஏன்னா அதுலேருந்து அந்த ஷால்லேருந்து அவங்க வந்து டக்குன்னு வெளியில் வர முடியாத அளவுக்கு அதில் அவங்க வந்து மாட்டிப்பாங்க. அந்த டைமில் பின்னாடியிலேருந்து ஒரு குறை வரும், பார்த்துடுங்க எனக்கு அந்த ஷால் ரொம்பவே பிடிச்ச ஷால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். கரெக்டாக அவங்க திரும்பி பார்க்கலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கீழே அடிபட்டிருக்கும் இல்லையா, குனிஞ்சிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே புவனேஸ்வரி அவங்க எடுத்துப்பாங்க, விட்டுட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கூப்பிட்டதுனால இவங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னா விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இல்லை இல்லடி இது மேலே வந்து பரவாயில்ல விடு, எடுத்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க நம்மளோட விஜய். இவனுக்கு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கும் இல்லையா? ஸோ கீழே டக்குன்னு குனிஞ்சிடுவாங்க. பெருசாக அவங்களுக்கு அடிபட்டது அப்படிங்கிறது தெரியாது. கொஞ்சம் லாங் டக்குன்னு அவங்க உட்காந்துட்டாங்க, அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த முள்ளில் இருக்கிற, ஏன்னா அந்த ஷாலை ஃபுல்லாக விட்டாங்க அப்படின்னா அந்த முள்ளில் ஃபுல்லாக சுற்றிடும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது முக்கியமாக அது முக்கியமாக அப்படிங்கிறத தாண்டி இவங்க இதை பத்திரமா எடுக்கணும், கிழிக்காமல் எடுக்கணும்னு அவங்க அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட விஜய் அவங்களோட ஃபுல் கவனத்தையும் அந்த ஷாலு மேலே போட்டுருவாங்க. போட்டு அதை அந்த முள்ளிலிருந்து அந்த ஷாலை கிழிக்காமலோ எந்த டேமேஜும் ஆகாமல் அவங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது நிறைய மாற்றம், கொஞ்சம் பெருசு காற்றுல வந்து விழுந்ததுனால நிறைய மாற்றம். இவங்க இப்படி எடுத்துகிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருந்து மறுபடியும் ஒரு சவுண்ட் வரும், ப்ளீஸுங்க அதை கிழிச்சிடாதீங்க பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். அப்போது இவங்க இங்கேருந்து சொல்லுவாங்க, டோன்ட் வரி, திரும்பாமலே டோன்ட் வரி நான் அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றா பொறுமையாக அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எடுக்கிறதுக்கு. அதாவது அந்த ஷால் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய புவனேஸ்வரிக்கு டென்ஷன் ஆகிடும், பொறுமை இருக்காது. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் எவ்வளோ நேரம் தாண்டி அதை எடுத்துகிட்ருப்ப, நீ முதல்ல எடுத்துகிட்டு வாடி போகலாம், அதை அவங்க எடுத்துகிட்டு போட்டுட்டு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க.
ஏய் இருடி, இவ்வளோ நேரம் முடிச்சிட்டேன்ல, ஸோ நான் இதை கிளியர் பண்ணி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு வரேன், டோன்ட் வரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுடி, என்ன பண்ண போகிற, என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே இவங்களும் இருந்துட்டு சரி சீக்கிரம் எடுத்து தொலை, நான் வேணுமா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கேட்பாங்க. உடனே அவங்க வந்துட்டு வேணாம் வேணாம் நானே எடுக்கிறேன், நீ சற்று அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து சைலண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. அதிலிருந்து அவங்க அந்த ஷாலை ரொம்ப பொறுமையாக பார்த்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. பொறுமையாக பார்த்து எடுத்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களோட ஷோல்டரில் வந்து ஒருத்தவங்க தட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபுல் கவனமும் எங்கே இருக்கும், அந்த ஷால் மேலே இருக்கும். ஃபுல்லாக அதை கவர் பண்ண மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. அந்த சைடு அதை பொறுமையாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. பேக் சைட்லேருந்து ஒருத்தவங்க வந்து தட்டுவாங்க. இது டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வரியோட ஃபேஸ் தெரியும். என்னடான்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அங்கே ஷோல்டரில் ஒருத்தவங்க தட்டுவாங்க, இங்கே நம்மளோட புவனேஸ்வரி தட்டி எழுப்பி விட்டுருவாங்க. தட்டி எழுப்பும்போது இவங்க கண்ணை ஓப்பன் பண்ணதும் யாரோட ஃபேஸ் தெரியும்னா புவனேஸ்வரியோட ஃபேஸ் தெரியும். புவனேஸ்வரி ஃபேஸ் தெரிஞ்சதும் அவங்க இருந்துட்டு அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வைப்பாங்க. ஏண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன ஆச்சா? ஏண்டி இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தையே, இன்னும் ஒரு செகண்ட் பொறுமையாக இருந்திருக்க கூடாதா அப்படி சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு? கரெக்டாக என்னை யாரோ கூப்பிட்டாங்க, அவங்க தான் திரும்பி பார்த்தா நீ வந்து நிற்கிறியடி அப்படி சொல்லுவாங்க. ஏய் சாரிடி, நான் விட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ ட்ரீமில் இருக்க அப்படின்னா என்கிட்ட ட்ரீமில் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரீமில் இரு, அப்போ தானே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. நீ ஏன் அதை கேட்கவே மாட்டேங்கிற, நீ எப்படியே பண்ணிட்டு இருந்தா அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லுவாங்க. ஏய் இதெல்லாம் உனக்கே ஓவராக தெரியலையாடி, ட்ரீமில் இருந்தால் எப்படி ட்ரீமில் இருக்கேன்னு சொல்ல முடியும் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, நீ ட்ரீமில் இருக்கேன்னா என்கிட்ட ட்ரீமில் இருக்கேன்னு சொல்லிவிடு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ரீமில் இருக்குன்னு சொன்னால் நான் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு இவங்க கற்றுவாங்க. அட கடவுளே, இவ்வளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒன்றுமே பேசுறது டோட்டலி வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே பாரு, இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ, இனிமேல் நானா எந்திரிக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு என்னை எழுப்பி விடாது, நானே எழுந்துச்சு வரேன், ப்ளீஸ் உன் காலில் வேணாலும் விழுவுறேன்டி அப்படிம்பாங்க. சரி சரி அழுவாத, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உன்னை எழுப்ப மாட்டேன், உனக்கு எப்போ தோணுதோ நீ அப்போ எழுந்திரிச்சு வா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ், இந்த உதவியை நான் ஒன்று எப்பவும் மறக்க மாட்டேன், தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து என்னை எழுப்பி விட்டுறாத ப்ளீஸ் டி அப்படிம்பாங்க. ஷாரிடி டன், சொல்லிட்டல்ல மாப்பிள்ள, இனிமேல் நான் உன்னை எழுப்பவே மாட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லுவாங்க. சரி விடு, மேட்ரு ஓவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரிடி, அதான் இப்போ எழுப்பி விட்டுட்டேன், நீ என்ன பண்ண சொல்கிற, போய் ரெடி ஆகு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போகிறேன் போகிறேன், வேறு வழி இல்லையே, போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புவாங்க. ஆ போ போ, பின்ன உங்களால் எழுப்புறதுக்கு என்ன அமிதாப் பச்சன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னது சார், இவ்வளோ காலைக்கு ஐஸ்வர்யா ராயா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. செருப்பு பிஞ்சிடும் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி சரி கோச்சிக்காதம்மா, சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வா, நம்ம ஆஃபீஸ் கிளம்பணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வரேன் வந்து தொலைகிறேன், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வருவாங்க. வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, ஏன்டி காலைல மூஞ்சி உருன்னு வச்சிட்ருக்கா, உருன்னு வைக்காமல் வேறு எப்படி வச்சிட்ருப்பா, ஏன் என்னாச்சுன்னு என்ன கேட்குற, நீ அவளே கேளு அப்படிம்பாங்க. ஏன்டி என்ன தாண்டி பிரச்சனை, சொன்னாதாண்டி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. என்னத்த சொல்கிறது, அவன் எங்கே சொல்ல விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இல்லடி மச்சான், இன்னைக்கு எனக்கு அந்த கனவு வந்துருச்சு, எழுப்பி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. நான் எதுவுமே சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன், இன்றைக்கும் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டா, கரெக்டாக அந்த பொண்ணும் என்னை கூப்பிட்டா, இவளும் என்னை எழுப்பி விட்டா, நான் என்னன்னு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஏய் இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நீ தயவு செஞ்சு பேசாத, உனக்கு புரியலடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன புரியல எனக்கு, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், அவள் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னான்ல நீ கனவு காண்ற அப்படின்னா அவகிட்ட சொல்லிட்டு கனவு காண்றேன், அது ஏன்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க.
ப்ளீஸ், நான் ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன், நீங்கள் வேற தேவையே இல்லாமல் என்னை டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடா 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 மாப்பிள்ள, விடுறா விடுறா பார்த்துக்கலாம், எதுக்கு இப்போ இப்படியெல்லாம் டென்ஷன் ஆகுற, விடு விடு, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படி சொல்லுவாங்க. இப்படி சொல்லியே அவளை ஏமாற்றி வச்சிட்ருக்கல நீ அப்படி சொல்லுவாங்க. விடேடா பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்துட்டோம், இவ்வளோ தானே, இவ்வளோவே தான், இதுக்கெல்லாம் போய் நீ பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கலாமா, இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அழகே இல்லைடா அப்படி சொல்லுவாங்க. ஆமாண்டா, ஏன் சொல்ல மாட்டேன், சொல்லுவடி மாப்பிள்ள, நீ சொல்லுவ, ஏன் சொல்லாமல் இருப்ப, சரிடா விடுடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி விடு, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லை, நம்ம கிளம்ப வேண்டியதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிட்டு ஆஸ்யூஷுவலாக 2 பேரும் ஜாலியாக பார்த்தீங்க அப்படின்னா போவாங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு. அன்னைக்குன்னு பார்த்து நம்மளுடைய சாருவுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். ஷாக் ஆனதும், ஹேய் சாரு, நீ என்ன இங்கே எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் வரக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, திடீர்னு வந்திருக்கே அதான் கேட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன் அப்படி சொல்லுவாங்க. ஓகே ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் எதாவது சாப்பிட்றியா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைப்பா, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டியா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாப்பிட்டேன் தான், பட் நீ சமைச்சு தரேன்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஓ ஓ அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் அங்கே இருந்து. என்ன அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க ரியாக்ஷன் இருக்கும். இவங்க சாருவை பார்த்ததும் நம்மளுடைய புவனேஸ்வரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைலண்ட்டாக எதுவும் பேசாமல் உள்ளே போயிடுவாங்க. ஏன் அவங்க எதுவும் பேசாமல் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் தான் சொன்னேன்ல, அவள் கொஞ்சம் சைட்டாக கொஞ்சம் டைம் ஆகும் யாரு கூடயாவது பேசுறதுக்கு பழகிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி எதுவாக இருந்தாலும் எனக்கு நோ ப்ராப்ளம், நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுவாங்க. ஷோர், நான் கண்டிப்பாக கொண்டு வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நானே என் கையில் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க உள்ள. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ செய்யறதுக்கு அவங்க வந்து அவங்களோட கிச்சன் ரூம் போயிடுவாங்க. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டேபிளுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, அது வேற 3 ஸ்டார் ஹோட்டல். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் மூடில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வேலையை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க ரொம்ப செம்மையாக சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டேபிளில் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு டீம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தானே, ஸோ டிஃபன் ஐட்டம்ஸ் தான். ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக அவங்க வந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க ஒருத்தவங்க. இங்கேருந்து நம்மளுடைய சாரு அவங்கள பார்த்துட்டு இருந்துட்டு, சரி நீங்கள் போய் இங்கே வர பாருங்கள், நான் தாத்தாவை பார்க்கலான்னு தான் வந்தேன், நான் கிளம்புறேன் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே சாரு, எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இப்போ மார்னிங் தான் வந்திருக்கேன், ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஃபுட்டு செய்யணும், டேக் கேர், நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களும் கிளம்பிடுவாங்க. ஸோ கிளம்புனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சர்வெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்ரு வந்து எடுத்துகிட்டு போய் விஜய்கிட்ட கொடுப்பாங்க. அதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, உங்களுடையது நான் நிறைய டிஷ் சாப்பிட்ருக்கேன், ஸ்பெசிஃபிக் இந்த சட்னி, அவங்க ஏதோ சம்திங் சட்னி செஞ்சுருப்பாங்களாம், உங்களுக்கு எந்தெந்த சட்னியெல்லாம் உங்களோட ஃபேவரட்டோ அதை நீங்கள் நினச்சிக்கோங்க சரியா. இதில் வந்து விஜயோட ஃபேவரட் எதுவும் செஞ்சுருப்பாங்க, ஸோ உங்களுக்கு எல்லாம் எது ஃபேவரட்டோ அதை வந்து நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப செம்மையாக இருந்துச்சுங்க, உங்களோட ஃபுட்டு இன்றைக்கி நான் ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு சாப்பிட்டதில், ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கோம். வித்தவுட் நேம் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க இருந்துக்கிட்டு உடனே புவனேஸ்வரி வந்து என்ன உன்னோட ஆள் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க.
ஆ ஆமா. ஏதோ மார்னிங் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ம், நடத்து நடத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேஷுவலா அத எடுத்துட்டு, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் அவங்கவங்க ஒர்க்க பார்க்க போயிடுவாங்க. ஸோ இந்த மாரி போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் நம்மளோட புவனேஸ்வரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ "டேய் மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. "என்ன சொல்லு" அப்படிம்பாங்க அவங்க. பிரேமாவும், விஜயும். உடனே அவங்க கேட்பாங்க, நான் சொல்லுவாங்க, "நான் நான் ஜிம்மு போலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஜிம்முக்கா? ஏய்! நீ எதுக்குடி ஜிம்முக்கு போற? உனக்கெல்லாம் என்ன நல்லா தானே இருக்க. எதுக்குடி ஜிம்முக்கெல்லாம் போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, நான் ஏன் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னா, எனக்கு ஏதோ லைட்டா தொப்பை விழுந்த மாரி ஃபீல் ஆகுதுப்பா. அதான் நான் போலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஜிம்முக்கு போனா கொஞ்சம் பிரிஸ்காவும் இருக்குமாமா. ஸோ நான் போறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே. நீ போ அப்படி சொல்லுவாங்க. ஹலோ, நான் மட்டும் இல்ல. நம்ம 3 பேருமே போலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லுவாங்க. ஐயய்ய! இந்த கதைக்கெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. புரியுதா? எனக்கெல்லாம் தூங்கணும். உனக்குடி ஐயய்யோ! எனக்கும் தூங்கணும். சரி அப்போ நீங்க பாருங்க. அப்ப நீங்க வரமாட்டீங்க. நான் மட்டும் தான் ஜிம்முக்கு போணுமா? அப்படி சொல்லுவாங்க. ஆ ஆல் தி பெஸ்ட். நீ மட்டும் போயிட்டு வா. ஒரு கண்டிஷன். நீ போயிட்டு வந்துட்டு இந்த மேபி எனக்கும் தொப்பை விழுகுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீ சொல்ற டிப்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் என்னன்னு மட்டும் அத மட்டும் கொஞ்சம் தூக்கி போடு. நான் ஈவினிங் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஏய் லூசு! நீ ஈவினிங் விட தொப்பைக்கெல்லாம் மார்னிங் பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் ஃபர்ஸ்ட்டு நீ போ. அதில நீ என்ன பெஸ்ட்டா பண்றியோ, ஈஸியா இருக்கோ அத வந்து என்கிட்ட சொல்லு. நான் ஃபாலோ பண்றேன். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. சரி ஓகே. நான் மார்னிங் வந்து ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணா தான் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 பேரும் நல்லா அரட்டை அடிச்சுட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, ஜாலியா படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட புவனேஸ்வரி எல்லாரோடையும் முன்னாடி எந்திரிச்சு, ஜாலியா ஜிம்முக்கு போயிட்டு, ஃப்ரெ ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. ஜிம்முக்கு போயிட்டு அந்த ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா, அ நம்மளோட பாடி எல்லாம் பிரிஸ்கா இருக்கும். ஆ அதில அன்னைக்கு நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கூட இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். நீங்க வேணுமா யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, சொல்லுங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. யாராவது ட்ரை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, வீட்லயே நீங்க பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். இப்போ கை, கால் வலி, இந்த தொப்பை விழுந்துருச்சு. அ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜிம்மு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பண்ணும்போது நம்ம கை, கால்கள் எப்பவுமே கிச்சன் ரூம்ல நிக்கிறது, அ துணி துணி துவைக்க இந்த மாரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, நமக்கே அது ஒரு எக்சர்சைஸ் மாரி இருக்கும். அது பண்றதுனால நம்மளோட பாடி வந்து மசில்ஸோ, நம்மளோட பாடியோ கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸ் குடுக்கும். ஸோ, அதனால நான் சொல்றேன். நான் பண்றேன்னா நீங்க யாராச்சும் கேட்டீங்கன்னா, தயவு செய்து கேட்றாதீங்க. ஏன்னா, நான் அதெல்லாம் பண்ணல. ஏன்னா, நாம இருக்கிற கண்டிஷனுக்கு நான் ஜிம்முக்கெல்லாம் போனேன்னா, அ சரிப்பட்டு வராது. நல்லாவும் இருக்காது. பட் ஃப்யூச்சர்ல மேபி போலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்யூச்சர்ல போவேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எனக்கு ஜிம்முக்கு போறதெல்லாம் புடிக்கும். ஸோ, நான் ஃப்யூச்சர்ல ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பா. ஸோ, இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியும் ஜிம்முக்கு போவாங்க, வருவாங்க. ஜிம்முக்கு போவாங்க, வருவாங்க. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா மார்னிங் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க நம்மளுடைய புவனேஸ்வரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் நான் ஜாக்கிங் போறேன் அப்படின்னெல்லாம் கிளம்புவாங்க. சம்டைம்ஸ் சண்டேஸ்லலாம். இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, "என்ன நினைக்கிறா இவ? என்ன இப்போ உடம்புக்கு என்ன? நல்லா தானே இருக்கா? எதுக்கு இவ தேவையில்லாம இப்போ ஜிம்முக்கெல்லாம் போயிட்டுருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜி கேட்பா. அப்போ உடனே இருந்துட்டு பிரியங்கா சொல்லுவாங்க, "ஏய் அதான் அவ சொல்றால்ல, அவ ஏதோ வெயிட் போட்ட மாரியும், தொப்பை விழுந்த மாரி ஃபீல் பண்றா" அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் போறா. நீ ஏன் தேவையில்லாம யோசிக்கிற? மேபி நீ சொல்ற மாரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நம்மகிட்ட சொல்லாமலா இருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுவும் சரிதான். பட் ஏதோ வர வர நம்மள விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற மாரி தெரியுதே! அப்படி சொல்லுவாங்க. நீ வேற நம்மளாவது பண்ணுவோம். அவலாம் அதுக்கு லாயக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். அவளுக்கு வந்து சஸ்பென்ஸா ரொம்ப நேரம் எதையும் வச்சுக்க தெரியாதே! அதுவும் நம்மகிட்ட சஸ்பென்ஸா வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே. பார்த்துக்கலாம். ஓகே. நம்ம எந்திரிச்சு சமைச்சுட்டு ரெடி ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் சும்மா சமைச்சு முடிச்சுட்டு, அவங்க வந்ததும் புவனேஸ்வரி வந்ததும் 3 பேர் சேர்ந்து எங்கேயாச்சும் வெளில போலாம். சும்மா சண்டேஸ் அப்படிங்கிறதுனால ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா,
புவனேஸ்வரி வருவாங்க. புவனேஸ்வரி கூடவே சேர்ந்து நம்மளோட சாருவும் வீட்டுக்குள்ள வருவாங்க. அதாவது காலிங் பெல் அடிப்பாங்க. யாருடான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 2 பேரும் வந்து டோர் கிட்ட நிப்பாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, "ஏய் சாரு, நீ என்ன இங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, இவங்கள வெளியில ஜாக்கிங்ல பார்த்தேன். ஸோ அதான் அப்படியே இவங்க கூட நான் சேர்ந்து வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உள்ள வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு, "காஃபி கொண்டு வரேன், வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காஃபி கொண்டு வந்துட்டு, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நான் நாளைக்கு எபிசோட்ல உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி போகுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக்கும் சேர்த்து பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி கேட்டுட்டு எல்லாரும் நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.